இது காவிரியிலிருந்து நமக்கு திறந்து விடுற தண்ணி பெரிய திரையில தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது என்ன நினைக்கிறீங்க? அவன் மாநிலத்தில் இருக்க இந்த ஆலை இருக்குல்ல, அந்த ஆலை கழிவு அப்படியே வச்சிருக்கான். நமக்கு காவிரியில எப்ப தண்ணி திறக்கிறானோ அதுல திறந்து விட்டுறான். இங்க வரும்போது நஞ்சா வருது, ஆலை கழிவு நுரையா ஒரு ஆள் உயரத்துக்கு வரும், இப்படி ஓடும். இதை கேட்கிறாங்க அமைச்சர்கிட்ட, என்னங்க இப்படி மக்கள் சோப் போட்டு குளிச்ச தண்ணி இப்படி வருதுன்றாப்ல. எப்படிப்பட்ட அமைச்சரை தேர்வு பண்ணிருக்கேன்னு பாத்துக்க. இந்த சாய கழிவு விஷம், இதை இந்த ஆலை கழிவு விஷம், இதை மற்ற பறவைகள் யானை புலி சிங்கம் கரடி எல்லாம் குடிக்கும், செத்துரும். தேனீக்கள் வண்ணத்து பூச்சி செத்துரும். இதை நம்ம நிலத்துல விடுவோம், இந்த ஓடும். நிலத்தடி நீர் இந்த நஞ்சாவே உயரும், கீழே விஷமாவே போகும். இதை வச்சு நம்ம பாசனத்துக்கு பயன்படுத்தி நெல், கரும்பு, வாழை, தக்காளி, வெண்டைக்காய் விளைவிப்போம். அது விளையிறது விஷமாவே விளையும். இந்த விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு சாகணும். அப்ப தண்ணீருங்கிற பேர்ல இங்க பாரு, ஆத்துல எப்படி கொட்டாம பாரு, இடத்துக்குள்ள போய் குப்பையை கொட்டுவான் நண்பர். யார் கொட்டுவா? நீ ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சு வச்சிருக்கீங்க அந்த ரெண்டு ஆட்சிக்காரன், இன்னும் தான் கொட்டுவான் பாரு. இருந்து வெளியேறும் கழிவு பூரா நம்முடைய ஆறுல வாயுது. இதை நம்ம தண்ணீர் நினைச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி போறது வாங்க, நொய்யலால் முழுக்க பொங்கிய நுரைப்படலாம். நொய்யலாறு இதை செத்துருச்சு. உன் ஆறு எப்படி இருக்குன்னு பாரு, பேர் தான் ஆறு, ஆனா சாக்கடை, உண்மையில சாக்கடை. இது பாழாய் போன ஆறுகளை புதுப்பிக்கணும். யார் செய்யணும்? நீங்களும் நானும் சேர்ந்துதான் இந்த மாதிரி மாத்தணும். அந்த மாதிரி இருக்கிறத அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஒரே ஒரு ஓட்டை விவசாயிக்கு போட்டணும்.